ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. பேச்சுலர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ரூமில் தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல சீனி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறமா ரெண்டு முட்டை உடச்சி அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. மொத்தமே 4 பொருள் தான்: முட்டை, சீனி, ப்ரெட்டு, பால். 4 பொருள் இருந்தாலே போதும். இந்த டிஷ் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். 2 முட்டை உடச்சி பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பால் வந்து ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. காய்ச்சின பால், பச்சை பால் ஊற்றாதீங்க, ஒரு மாதிரி இருக்கும். காய்ச்சி வச்சுருக்க பால் வந்து ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. 100 ml ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. சீனி வந்து நல்லா கரையணும். அந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ் செய்யறதுக்கு மொத்தமே வந்து ஒரு 5 minutes தான் ஆகும். ப்ரெட்டு நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம், பேக்கரியில். இந்த 3மே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ அதுமா ஒரு தோசைக்கல்லில் வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் போட்டுக்கோங்க. தோசைகள் காயிட்டோம். நல்லா தோசைகள் வந்து இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இதில் எண்ணெய் லைட்டாக தடவிக்கோங்க. நான் பேக்கரியில் வந்து ப்ரெட்டு வாங்கி வச்சுருக்கேன். பேக்கரி ப்ரெட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பேக்கரியில் ப்ரெட் வாங்கியிருக்கேன். அதை நம்ம முட்டை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு வந்து அப்சர்வ் பண்ணும், அந்த முட்டையும் பாலையும் அப்சர்வ் பண்ணி முக்கிய எடுத்து போட்டுக்கோங்க. அடுப்பில் தோசைக்கல்லில் போட்டுருங்க. 2 ப்ரெட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் நெருப்பு வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த ப்ரெட்டை சுற்றி. எண்ணெய் வேணான்றவங்க வந்து எண்ணெய் போடாமல் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். திருப்பி போட்டுக்கோங்க ப்ரெட்டை. ஒரே பக்கமாக இருக்க வேணாம், உங்களுக்கு அடி பிடிச்சிரும். சீனி போட்டுக்கிறதுனால ஒரு மாதிரி கருப்பாகிடும் சீக்கிரமாக. அதனால ஒன்று திருப்பி போட்டுருங்க. எல்லா பக்கமே நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு வருது. நெருப்பை இப்போ கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் நெருப்பை கம்மி பண்ணிட்டு சைடில் 4 பக்கமும் வேகட்டும். இந்த மாதிரி ஒன் சைடாக போட்டுருங்க. ஏன்னா சைடில் ஒட்டிகிட்டு இருக்க பால் வந்து பச்சையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக, முட்டை வந்து பச்சையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக 4 பக்கமே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. மொத்தமே 4 நிமிஷம் தான் வரவங்களுக்கு. 4லேருந்து 5 நிமிஷம் தான். முட்டை, பால், சீனி கடையில் வாங்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டு போட்டு நீங்கள் அடுப்புக்கு சூடான உடனே போட்டு எடுத்துகிட்டு, ஏன்னா 2 ப்ரெட்டு சாப்பிட்டாலே போதுமானது. உங்களுக்கு வந்து பசி அடங்கிடும். பேச்சுலர் லைஃப் ரூமில் தங்கி இருந்து வேலை செய்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் போட்டு வச்சுருந்தேன், உங்களுக்கு கறியும் எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. நல்லா வெந்துருச்சு, எடுத்துலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு மாம்ஸ் கிச்சன்.